2026 எலெக்ஷன் வரப்போகுது. இதற்காக எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் நடத்துறாங்க. எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நான் உங்கள் சுனில், இது மினி மீடியா வழங்கும் மாய புஸ்தகம். எஸ்ஐஆர் தமிழகத்துல இப்பதான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2002லயும், அதாவது 2002ல இருந்து 2005 வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நடத்திருக்காங்க. எஸ்ஐஆர் ஏன் நடத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் ஃபேக் ஓட்டர்ஸ், அதாவது ஃபேக் ஓட்டர்ஸை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு ப்ராசஸை தான் இது நடத்தப்படுறாங்க. ஃபேக் ஓட்டர்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின்ல இருந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. பல்வேறு காரணங்களுக்காக நம்ம நாட்டை பிடிச்சியோ இல்ல வேலைக்காக வந்து இங்க செட்டில் ஆயிருப்பாங்க. இங்கேயும் வந்து அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க எலெக்ஷன் கமிஷனால கொடுக்கப்படக்கூடிய அந்த ஓட்டர் ஐடியை வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இந்திய பிரஜையால மட்டும்தான் வந்து ஓட் போட ஒரு உரிமை இருக்கு. வெளிநாட்டவர்களுக்கு இது பொருந்தாது. அதனால வந்து ஓட்டர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணும், அதாவது ஃபேக் ஓட்டர்ஸ் எலிமினேட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்றதாக சொல்லப்படுது. மற்றொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2005 நடத்திருக்காங்க எஸ்ஐஆர. இப்ப பாத்தீங்கன்னா 2025, கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 20 வருடங்கள்ல நிறைய பேர் இறந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ஓட்டர்ஸ், அதாவது வாக்காளர் பட்டியல் வந்து நீக்கப்படாமலே இருக்கலாம். அவங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கும் ஒரு ப்ராசஸாகவும் இதை கருதப்படலாம். அவங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியல இருந்து எடுக்கிறதுக்காக ஒரு விஷயமாகவும் கருதப்படலாம். நிறைய பேருக்கு அந்த வாக்காளர் சேர்க்கையும் இருக்காது, அதற்காக ஒரு ப்ராசஸாகவும் இது கருதப்படலாம். இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் மைக்ரேட் ஆயிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு இப்ப பாண்டிச்சேரியில இருக்கேன்னா கரண்ட்ல வந்து அதாவது 2006 வந்து நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கேன். எனக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கு. ஆனா நான் வந்து சம் மேரேஜ் இஷ்யூஸாலேயோ இல்ல ஜாப் இஷ்யூவாலேயோ நான் வந்து சென்னைக்கு போய் செட்டில் ஆயிடுறேன். ஆனா என்கிட்ட வந்து அங்க செட்டில் ஆகிறதுனால அங்க ஒரு ஆதார் கார்டு இருக்கு, அது மூலியமா எனக்கு ஓட்டர் ஐடியும் கிடைக்குது. இந்த ஒரு சூழல்ல என்கிட்ட 2 ஓட்டர் ஐடி இருக்கும். இந்த ஒரு விஷயத்த வந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த எஸ்ஐஆர் நடத்தப்படுதா எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து சொல்லப்படுது. இது எந்த ஒரு ப்ராசஸ்ல நடத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பிஎல்ஓ அப்படின்ற ஒரு ஆபீசரை அப்பாயின்ட் பண்றாங்க. அவங்க வந்து நம்ம அரசு அதிகாரிகள் தான், பட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஐஆருக்காக வந்து அவங்க அடிஷனல் கூடுதல் பதவிகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து பிஎல்ஓ அப்படின்ற ஒரு பொசிஷன், அதாவது பூத் லெவல் ஆபீசர் அப்படின்ற ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 2005 இருக்கிற வாக்காளர் பட்டியலை எடுத்துட்டு வருவாங்க. அந்த வாக்காளர் பட்டியல்ல வந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பெயர்கள், அதாவது உங்க சம்பந்தப்பட்ட உங்க அப்பாவுடைய பெயர்களோ இல்ல உங்க தாத்தாவுடைய பெயர்களோ அந்த பட்டியல்ல இருக்கான்னு நீங்க வெரிஃபை பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து இனோகிரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்மா நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல வந்து நம்மளுடைய ப்ரூஃப் மூலம் ஆதார் கார்டு, அதாவது மொபைல் நம்பர், ஓட்டர் ஐடி, அது ஓட்டர் ஐடியில ஏற்கனவே நம்ம ஓட்டர் ஐடி இருந்தாலுமே அதுல எபிக் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து அந்த இனோமினேஷன் ஃபார்ம்ல எழுதி கொடுத்து அவங்களே கொடுக்கணும். சப்போஸ் நான் வந்து இந்த ஊர்ல இல்ல, நான் வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறேன், வெளி ஊர்ல இருக்கேன், எனக்கு வந்து இந்த ஃபார்ம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க அபிஷியல் வெப்சைட்டான அந்த எலெக்ஷன் கமிஷன் வெளிக்கொடுக்கூடிய அந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்களுடைய ப்ரூஃபை சப்மிட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் மூலியமா இது நான் தான் வந்து வெரிஃபை பண்ணேன், என்னுடைய டீட்டெயில்ஸ் தான் அப்படின்றதுக்காக நீங்க வந்து ப்ரூஃபை நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி வந்து சப்மிட் பண்ணப்பட்ட ஃபார்ம்ஸ் எல்லாமே கரெக்டா வரையறுக்கப்பட்டு பிப்ரவரி மாதத்துல முழுமையான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க எலெக்ஷன் கமிஷன். அதுல வந்து வர பெயர்கள் மட்டும்தான் 2026 ஓட்டு போட எல்லாருமே தயாராக இருக்கும் ஒரு வாக்காளர் பட்டியலாக கருதப்படும். இதற்கு முன்னாடியும் ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதுல வந்து டிசம்பர் 7, 8 அந்த மாதிரி சம்திங்ஸ் ஒரு டேட்ல வந்து டிசம்பர் மந்த்ல வந்து உங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அதுல வந்து உங்களுடைய பேர் இல்லைன்னா வந்து நீங்க ஃபார்ம் 6 அப்படின்ற ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்து திரும்பியுமே வந்து என்னுடைய பேர் மிஸ் ஆயிருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நீங்க வந்து முறையிடலாம். அதற்கான டைம் எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருன்னு பார்த்தா டிசம்பர் மாதத்துல இருந்து ஜனவரி 1st வீக் வரைக்கும் தான் அந்த ஒரு டைமை கொடுத்துருக்காங்க.
அதற்குள்ளாகவே நம்ம என்ன நம்மளோட பெயர் விடுபட்டுதா அப்படின்றத நம்ம சீக்கிரமே சரி பார்த்து விண்ணப்பிச்சே ஆகணும். அப்படி விண்ணப்பிக்க தவறிட்டீங்கன்னா ஃபைனல் அந்த வாக்காளர் பட்டியல் வெளியாகிவிடும் பிப்ரவரி மாதத்துல. அதுக்கப்புறம் உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஃபைனலா 2026 ஓட்டு போட தயாராகும் இந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. நீங்க வெளியூர்களிலோ இல்ல வெளிநாடுகள்லயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எஸ்ஏஆர் மூலியமா கண்டிப்பா நீங்க இதற்கான ஒரு அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி கொடுத்துருங்க. லோக்கல்ல இருக்க அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அவங்க டைரக்டா அதாவது பிஎல்ஓ 2 ஃபார்ம் வச்சிருப்பாங்க. உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஓ 2 ஃபார்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல உங்களுடைய நான் தான் அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்ணது மூலியமா ஒரு டிக்ளரேஷன் லெட்டர்ஸை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அட்டாச் பண்ண லெட்டர்ஸை கூட அவங்க ஃபார்ம்ஸை வச்சு இனோகிரேஷன் ஃபார்ம்ஸை வச்சு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சீக்கிரமே இந்த ஒரு ஃபார்ம்ஸை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் உங்க பெயர்கள் இருக்கப்படும். ஏற்கனவே இருந்தாலுமே இருக்கப்படும். அப்படி இல்லைன்னா வாக்காளர் பட்டியல்ல நீங்க பெயர் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பா நீக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சீக்கிரமா நீங்க அந்த எஸ்ஏஆர் மூலியமா உங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியல்ல சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தியான ஏதாச்சும் டவுட் அப்படி எதனாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.